மம்மி ஃப்ரெண்ட்ஸ், பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதோட டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது இல்லாமல் அக்கா போத்தி ஸ்வர்ண மஹாலும் ஸ்கீமில் நியூ ஸ்வர்ண சுபிக்ஷா ஸ்கீம் இருக்குல்ல, அதில் கிஃப்ட் என்ன கொடுப்பாங்க அக்கா, அதோட டீட்டெயில் கொடுங்கன்னுட்டு ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட் எல்லாம் நான் இங்கே பாம்ப்ளேட்டோடு உங்களுக்கு காட்டுறேங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. எவ்வளோ ரேட்டு பே பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த கிஃப்ட் வரும்னுட்டு நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியல, அதுக்கு தான் நான் அந்த பாம்ப்ளேட்டோடு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் சூப்பரான லேடிஸ் ஃபிங்கர் ரிங்ஸ், அதையும் வங்கி ரிங்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. வேறு லெவலான கலெக்ஷனுங்க. பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு டேகோட காட்டியிருக்கேங்க எவ்வளோ வெயிட்டுன்னுட்டு. ஒரு வாட்டி நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ரிங்கு பாருங்கள், ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுமா ரிங்கு, 18 கேரட் கோல்டில் கூட நம்மளுக்கு போத்தீஸில் அவைலபிள் இருக்குங்க. ஒரே கிராம்லவே சூப்பராக இருக்குங்க. எப்படியும் ஒரு 12,000 13,000 அப்ராக்ஸாக 15,000க்குள்ளே உங்களுக்கு வேஸ்டேஜு ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே முடிஞ்சிடும். அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. அதையும் லாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டிங்கன்னா 18 கேரட் கோல்டு ஃபுல்லாக என்னென்ன மாடல் போத்தீஸில் இருக்குது பாடியிலன்னுட்டு அதையும் ஒரு விலாகாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. எவ்வளோ கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்பீங்க 18 கேரட்ஸ் கோல்டு வேணுமாக்கா போடுங்கன்னு சொன்னால் நான் போடுவேன். சரிங்களா? இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு வங்கி மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் கலெக்ஷனுங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஆஃபர் போய்ட்டுருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ரிங் எல்லாம் நம்மளுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். இப்போது ஆஃபர் போட்டுறதுனால எல்லாமே நம்மளுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லவே வந்துடும். ஸோ சூப்பராக இருக்குது. ஒரு மாடலும் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. உங்களுக்கு ப்ளெயின் கோல்டு வேணும், இதெல்லாம் ஓல்டு மாடல் இல்லை, ட்ரெடிஷ்னல் மாடல். அந்த காலத்துலேருந்தே போடுவாங்க இந்த மாதிரி எல்லாம். இப்போல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டாக வந்திருக்குல்ல, அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வித்து ஸ்டோனோட வேணுமன்னாலும் இருக்குது, வித்தவுட் ஸ்டோனோட வேணுமன்னாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் தான். ஓல்டு மாடலாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன், க்ரீன் கலர் ஸ்டோன் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து கொஞ்சம் நியூவாக ஜென்ரேஷன் மாறிட்டே வருது இல்லை, கொஞ்சம் சாலிடான வெயிட் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 6 கிராம் 7 கிராம் அந்த மாதிரி, ஒரு சவரம் அந்த மாதிரி வெயிட்டில் வரக்கூடியதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரி, ஸ்டோன்ஸ் வர மாதிரி, பீகாக் வர மாதிரி அந்த மாதிரி மாடல்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மோதிரம் பாருங்களேன், ஒரு சைடு ஒயிட் அண்டு பிங்க்கு, ஒரு சைடு ஒயிட் அண்டு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு. அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. இந்த மோதிரம் எல்லாம் போட்டால் வேறு லெவல். இந்த ரிங்கு பாருங்களேன், அப்படியே நம்மளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. 4 கிராம்ஸ் தான் அப்ராக்ஸாக இருக்குது. அந்த ஸ்டோன் வெயிட் எல்லாம் கழிச்சிட்டு 4 கிராம்ஸ் என்னவோ வரும். 3.7 மில்லி 700 மில்லி அப்படி. நல்லா இருக்குல்ல. அந்த எமரால்ட் ஸ்டோனு கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்னில் இது வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் 4 கிராம்ஸ் அப்ராக்ஸாக வருது. ஸ்டோன்ஸ் அவ்வளோ அழகு எடுத்துகிட்டு வருதுங்க. ஸ்டோன்ஸ் இல்லாமல் வெயிட் தாங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்களேன், வி ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் ஸ்டோனும் கீழே லேயரில் நம்மளுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் வரும். இது அட்ஜஸ்டபிள் மாதிரி நம்ம எவ்வளோ சைஸுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மோதிரம் பாருங்களேன், 1 பவுன் கிட்டே இருக்குது. பார்க்கவே எப்படி சாலிடான ரிங்கு பாருங்கள். க்ரீன் பிங்க் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் சிம்பிளாக ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. வி ஷேப் மாதிரி வருதில்ல, அதுக்கு ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக இருந்துச்சு இந்த மோதிரம். சேம் அதே பேட்டர்னில் இதில் ஃப்ளவர் இல்லாமல் அப்படியே சாலிடான ஒரு கோல்டு கவரிங் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது எல்லா மாடல்ஸ். இது பாருங்கள், எதுவுமே இல்லை, ப்ளைன் ரிங்கு. நிறைய பேருக்கு பிடிக்கும். சிம்பிளாக வேணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அழகாக இருக்குல்ல. அடுத்தது இது ஒரு ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே நல்லா சாலிடாக பண்ணியிருக்காங்கங்க இந்த ரிங்கு. நல்லா பார்த்தாலே உங்களுக்கு அந்த கம்பியே பாருங்கள், கட்டியாக இருக்குது. நீங்கள் கையோடு போட்டிக்கலாம், ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். கையோடு போட்டினா அப்படியே இருக்கும். ஏன்னா 1/2 பவுன் கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கையோடு போடுற மாதிரி கம்பியில் பண்ணியிருக்காங்க.
இன்னும் நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து நான் போகிற அன்றைக்கி இந்த ரூபி எமரால்ஸ்க்கு பேக் சைடு ரெட்டு கலரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிகிட்ருந்தாங்கங்க. நான் கேட்டேன், என்னங்க இது ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்கீங்கன்னா, இப்போ ஆஃபர் போகுதில்ல 30% ரூபி எமரால்டு இந்த மாதிரி ரிங்ஸ்க்கு ஆஃபர்ன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிப்பீங்க. ஏன்னா எல்லாமே 1 கிராம் அந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன் தாங்க. பாருங்கள், ரூபி அண்டு எமரால்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரே கிராம் 1 கிராம் 200 மில்லிகிராம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்குவீங்கள்ல, ஸோ அதுக்கு தான் காட்டிகிட்ருக்கேன். இதில் ஒரு ரூபி ஒரு எமரால்டு, இது எல்லாமே ரியல் ரூபி ரியல் எமரால்ட்ஸ் தாங்க. க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரே கிராம்லவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒன்று தான் அங்கே பெருசாக இருக்குது, அந்த ஸ்டோன்ஸு வச்சு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி. மற்றபடி எல்லாமே 1 கிராம் 1.5 கிராமுக்குள்ளவே இருக்குங்க. சைடு கீழே வந்து நம்மளுக்கு கெட்டியான கம்பியில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற ரிங்கு கூட ஒரே கிராமில் இருக்கக்கூடிய ரிங்கு தான். இந்த மாதிரி ரூபி இந்த மாதிரி முத்து பவளத்துக்கு கூட ஒட்டிகிட்டு இருந்தாங்கங்க. ஸோ நீங்கள் ஷாப்பு விசிட் பண்ணப்போ கேளுங்க, ரெட் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா ஏதோ ஆஃபர்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. இங்கிருந்து இது பாருங்கள், இதில் ஒரு ட்ரே தான் காட்டியிருக்கேன். இது எல்லாமே 18 கேரட் கோல்டு ரிங்கு தாங்க. அந்த காலத்துலலாம் 18 கேரட் தானேங்க நம்ம அம்மா நம்ம பாட்டி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் என் பெரிய பையன் பிறந்த பின்னு தான் 916 22 கேரட்டு கேடிஎம்மும் அது இதுன்னுட்டு வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்போல்லாம் 18 கேரட் தான். ஸ்ட்ராங்காக கெட்டியாக கையோடு போட்டிக்கணும். எந்த ஒரு மெட்டல் பேங்கிள்ஸாக இருந்தாலும் நெக்லீஸு ஹாரம் எதுவாக இருந்தாலும் அப்படியே சாலிட்டாக இருக்குங்க. இப்போல்லாம் சும்மா அப்படி போட்டு படுத்து எழுந்திரிச்சானே உடஞ்சிடுது இல்லை. ஏன்னா 18 கேரட் என்னும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரிங்கை வேறு லெவல் பிடிச்சி நின்றுச்சுங்க. 2 கிராம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரிங்கு. இதில் வந்து நம்மளுக்கு நம்ம 22 கிராம் ரேட்டு வராதுங்க. 22 கேரட்டு அந்த ரேட்டு வராது. 18 கேரட் என்னும்போது நான் போகிற அன்றைக்கி 10,280 ருபீஸ் என்னவோ இருந்துச்சு. ஸோ 1 கிராம் ரிங்கு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளஸ்ஸு அதுக்கு ஜிஎஸ்டி மேக்கிங் எல்லாம் போட்டு உங்களுக்கு 15,000க்குள்ளவே உங்களுக்கு கெட்டியான ரிங் வந்துடும். ஏன்னா 1 கிராம் 916லவே நான் போட்டிருக்கேன். இப்போது கையோடு போட்டுட்டு தாங்க இருக்கேன், கெட்டியாக இருக்கும். ஸோ 18 கேரட் என்னும்போது உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். தாராளமாக நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம். எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே 18 கேரட் ரிங்ஸ் தாங்க. இந்த மாதிரி கூட இருக்குன்றதுக்காக தான் காட்டுறேன். இன்னும் உங்களுக்கு கலெக்ஷன் வேணுமா, நெக்லீஸு கம்மலு ப்ராஸ்லெட்டு பேங்கிள்ஸு இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுமன்னா 18 கேரட்டில் காட்டுங்க அக்கான்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போது நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், புதுசாக பார்க்குறவங்க. ஏன்னா இப்போ ஆடி ஆஃபர் போகுதில்ல, ஸோ ஆஃபரில் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துருக்காங்கல்ல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்களும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? பாய், டேக் கேர்.